அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு இஃப்தாருக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பட்டாணியை வச்சு ஒரு சூப்பரான ஜீஸியான ஒரு ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் ரவை எடுத்துக்கோங்க. 1 கப் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை நான் மிக்சி ஜாரில் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சேர்க்காம அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்க பாயில் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகேனோ, 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டோ மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரவை சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு இஞ்சி பூடு எல்லாம் தேவை கிடையாது. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த சைஸில் உங்களுக்கு பால் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் டோ எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா பால் சைஸுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி அழுத்திடுங்க. இந்த மாதிரி தட்டி விட்டுறணும். மொசரல்லா சீஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன், அதை சென்டரில் வச்சிடலாம். வச்சு க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணிடுங்க. சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும். நம்ம காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பாலாக உருட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி இப்போ எல்லாம் தயாராகிடுச்சு. நான் ஆயிலை மீடியம் ஹீட்டில் காய வச்சுருக்கேன். இப்போ எல்லா பால்ஸையும் உள்ளே சேர்த்துடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு பொரிச்சுக்குங்க, கரிஞ்சிடாம. ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க இது. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தாருக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரே மாதிரி நம்ம சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ரெசிபியாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப கலர்னா சேஞ்ச் ஆகாது, இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதாங்க, குக் ஆயிடுச்சு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காகவும் தயார் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது சாஸ் மயோனீஸ் வச்சு சர்வ் பண்ணுங்க, அருமையாக இருக்கும். கிரீன் பீன்ஸ் சீஸ் பால்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வெள்ளை எள்ளு பட்டாணினா சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். வரப்போகிற இஃப்தாருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே நீங்கள் கட்லெட் மாதிரி தயார் பண்ணி ஷாலோ ஃப்ரை மாதிரியும் தயார் பண்ணிக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.